அனைவருக்கும் வணக்கம். 7, 16, 25 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு 2023ஆம் ஆண்டு எப்படி அமையப் போகிறது, இந்த புது வருடத்தில் எப்பேற்பட்ட மாறுதலானது நிகழ இருக்கிறது, திடீரென கோடீஸ்வர வாய்ப்பும் மகிழ்ச்சியுடன் கூடிய மனநிறைவும் கிடைப்பதற்கான வாய்ப்பு எந்தெந்த விஷயங்கள்ல அமையப் போகிறது, அதே சமயம் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டிய விஷயமாக என்னவெல்லாம் அமைகிறது, குடும்பம், உத்தியோகம், தொழில்துறை, கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவியர், பெண்மணிகள் என அனைவருக்கும் எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. 7 என்ற எண் கொண்ட 7, 16, 25 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்கப் போகிறதுங்க. ஏனென்றால் 2023இன் கூட்டுத்தொகையானது 7 என கிடைக்கிறதுங்க. அந்த சமயத்தில் 7 என்ற எண்காரர்களுக்கு மிக அற்புதமான யோக பலன்கள் கிடைக்கப் போகிறது. பொதுவாகவே இந்த 7 என்ற எண்ணில் அதிக நன்மை அனைத்து நபர்களுக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக 7ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு மிக அற்புதமான யோக பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த ஆண்டு முழுவதும் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு அதிர்ஷ்டகரமான எண்ணாகவும், அது மட்டுமல்லாது மிக கடின உழைப்பையும் விடா முயற்சியுடன் தன்னம்பிக்கையுடன் அத்தனை காரியங்களையும் செய்து வரக்கூடிய, மிகவும் குறிப்பாக சொல்ல போனோம் என்றால் சின்ன சின்ன விஷயத்தை கூட பெரிதாக நினைத்து குழம்பிக் கொள்ளும் 7 என்ற எண் கொண்டவர்கள் அந்த விஷயத்தை அதே நேரத்தில் பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய திறமை மிக வலுவாக உங்களிடம் அமைந்திருக்கு. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த 2023ஆம் ஆண்டுல வாழ்வில் வளர்ச்சி கிடைக்கிறதா, மகிழ்ச்சி கிடைக்க போகிறதா, காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி அமைய போகின்றன, எந்த வழியில் நமக்கு செல்வ செழிப்பு கிடைக்கும், இதுவரை இல்லாத அளவிற்கு ஏற்கனவே பல பிரச்சனைகள் நம்மளை வாட்டி வளர்க்கிறதே, அந்த பிரச்சனைகளிலிருந்து விடிவு காலம் கிடைக்குமா என பல்வேறு விதமான குழப்பங்கள் இருக்கலாங்க. அதே போன்று ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குமா, குழந்தைகளுடைய வாழ்வில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குமா, எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்குமா என பல கேள்விகளுக்கு விடையாக அமைய போகிறதுங்க இந்த 2023. ஏனென்றால் இவை அனைத்திலும் உங்களுக்கு நல்ல மாறுதல் கிடைக்கக்கூடிய ஆண்டாக தான் பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே இந்த 2023ஆம் ஆண்டு என்பது கூட்டுத்தொகையில் 7 என்று வருகிறதால் 7 என்ற எண்ணானது கேதுவின் அமைப்புடன் ஒத்துப்போகிறதுங்க. கேது 7க்கு அதிபதியாக இருக்கிறார். 7 என்ற எண்ணில் அதிபதியாக இருக்கக்கூடிய கேது ஒரு நிழல் கிரகமாகவும் மாய கிரகமாகவும் இருக்கிறாருங்க. எனவே இந்த 7 என்ற எண் கொண்டவர்கள் எப்போதும் சில விஷயத்தை குழப்பிக் கொள்வதற்கான வாய்ப்பும் ஒரு கற்பனையான எண்ணத்தில் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறதுங்க. இருந்தாலும் எதிர்க்கும் தன்மை அதிகமாக கொண்டதாக இந்த 7 என்ற எண் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த 2023 2 என 2ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் 2 முறை வருகிறாருங்க. சந்திரன் இந்த ஆண்டுல வருவது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் மிகப்பெரிய அளவிற்கு வலிமையுடன் இந்த வருடம் முழுவதும் சஞ்சரிக்க போகிறார். அதை விட கூடுதல் சிரிப்பு என்னவென்று பார்த்தால் 3 என்ற எண் வருகிறதுங்க. 2023 இந்த 3 என்ற எண் மிக யோகம் கொண்ட வியாழனை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. வியாழன் என்பது குரு பகவானாக பார்க்கப்படுதுங்க. மிக சுபபலம் பொருந்திய குரு பகவான் இந்த வருடத்தில் வருவது, அது மட்டுமல்லாது அவர் சந்திரனுடன் கூட்டணி வைப்பது என்பது மிக அற்புதமான யோக பலன்களை கொடுக்க போகிறதுங்க 7 என்ற எண் உடையவர்களுக்கு. ஏனென்றால் சந்திர குரு கூட்டணி என்பது மிக அற்புதமான வலுவான ஒரு அமைப்பையும் உயரத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு பொதுவாகவே கிடைக்கும். அப்படிப்பட்ட இந்த தருணத்தில் 7 என்ற கேதுவின் அமைப்பு கொண்ட 7, 16, 25 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு மிக அற்புதமான யோக பலன்கள் கிடைக்க இருக்கு என்பதை மிக தெளிவாக இந்த 2023ஆம் ஆண்டு உறுதிப்படுத்துதுங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மேலும் என்ற 7 என்ற எண் கொண்டவர்களுக்கு குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்த்தால், பொதுவாகவே எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த ஒரு பிரச்சனையை அந்த இருக்கக்கூடிய சமயத்திலேயே எப்படி தீர்ப்பது என முயற்சி செய்வீங்க. அவற்றை சமாளிக்கக்கூடிய திறமை அதிகமாக உங்களுக்கு இயல்பிலே இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஆண்டு பெரிய அளவிற்கு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாத வண்ணம் தான் பெரும்பான்மையான நாட்கள் அமைய போகின்றன. அப்படி வரக்கூடிய தருணத்தையும் குடும்ப ரீதியாக மிக சாதுரியமாக கையாளுவதன் மூலமாக அடுத்தவர்களுடைய சுதந்திரம், உங்களது சுதந்திரம் மற்றும் அடுத்தவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத வகையில் பல நல்ல முடிவுகளை எடுப்பதன் மூலமாக மிகப்பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்கக்கூடிய ஆண்டாக பார்க்கப்படுதுங்க. குடும்ப ரீதியாக குடும்ப உறுப்பினர்களும் தங்களுக்கு உடைய பொறுப்புகளை அவர்கள் உணர்ந்து அவர்கள் செயல்படுவதன் மூலம் நீங்களும் உங்களுடைய பொறுப்புகளை மிக சரியாக செய்வதன் மூலம் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்குங்க. அது மட்டுமல்லாது குடும்பத்தில் பல்வேறு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக 7 என்ற எண் கொண்டவர்களுக்கு இருக்கிறது. எனவே பல்வேறு சுப நிகழ்ச்சிகளை நடத்தும் போது மிக அதிக அளவிற்கு மகிழ்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ஏற்பட்டிருக்கிறது. புதிய நபர்கள் மூலமாக ஒரு திருப்பு முனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த 2023 அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக இருக்குங்க. மேலும் பொருளாதார பிரச்சனை பெரிய அளவிற்கு தலை தூக்கா வண்ணம்
வருமானம் என்பது ஒரே சீராக அமையக்கூடிய ஆண்டாக பார்க்கப்படுகிறது. கடன் போன்ற பிரச்சனைகள்ல சிக்கி தவிக்காத வண்ணம் உங்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பு பக்க உறுதுணையாக கூட்டணியாக சேர்ந்து பக்க உறுதுணையாக செயல்படுவதால் கடன் போன்ற பிரச்சனைகள் எழுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இல்லைங்க. மேலும் உங்களுடைய சிந்தனைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாக பார்க்கப்படுகிறது. குடும்ப முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம் என எதுவாக இருந்தாலும் அவற்றை வெளிப்படையாக பேசி மிகுந்த சுறுசுறுப்புடன் அத்தனை பணிகளையும் செய்வதன் மூலமாக அதிக நன்மையை பெறலாங்க. பூர்வீக சொத்துக்கள் போன்ற அனைத்திலும் மிகப்பெரிய அளவிற்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த ஆண்டில் இருக்கக்கூடிய எல்லா தடை கற்களையும் படிக்கற்களாக மாற்றி மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் ஏற்பட்டிருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அற்புதமான மாறுதலை சந்திக்கக்கூடிய ஆண்டாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகத்தில் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுங்க. குறிப்பாக நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் 7 என்ற எண்ணில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே மிக சிறப்பாக அமைந்திருக்கு. எனவே 7 என்ற எண் உடையவர்கள் நிரந்தர வேலை பெறுவதற்கோ அல்லது அரசு வேலை பெறுவதற்கோ அல்லது விரும்பிய நிறுவனத்தில் விரும்பிய பணிகளை பெறுவதற்கு வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கு என அனைத்திற்கும் யோககரமான ஆண்டாக தான் அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் உங்களது கடின உழைப்பிற்கு மிகப்பெரிய அளவிற்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஆண்டாக தான் பார்க்கப்படுதுங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய அனைத்து விஷயங்களும் மிகப்பெரிய அளவிற்கு வெற்றி கிடைக்கிறது என்பதை உறுதி செய்யக்கூடிய ஆண்டாக பார்க்கப்படுகிறது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கடின உழைப்பு மட்டுமல்லாது உங்களுடைய புதிய சிந்தனை, தொழில் சார்ந்த வேலைகள் என அனைத்தும் உங்களுக்கு ஒரே சீராக அமைவதன் காரணமாக வணிகம் மற்றும் தொழிலில் மிகப்பெரிய அளவிற்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. நிறுவனத்தை புதிதாக ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் கூட மிக அதிகமாக இருக்குங்க இந்த 7 என்ற எண் கொண்டவர்களுக்கு. எனவே மிகப்பெரிய அளவிற்கு நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் தொழில் வியாபார ரீதியாக ஏற்பட்டிருக்கிறது. திடீர் கோடீஸ்வரராக கூடிய வாய்ப்பும், சொந்த காலிலே நிற்பதற்கான வாய்ப்பும், புதிதாக தொழில் துறையில கால் பதிப்பதற்கான வாய்ப்பும் 7 என்ற எண் கொண்டவர்களுக்கு இருக்கிறது. கலை மற்றும் அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவிற்கு 7 என்ற எண் கொண்டவர்களுக்கு கலைத்துறை, அரசியல் துறையில எந்த விதமான பாதிப்பும் இல்லைங்க. நல்ல பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டுல மிகப்பெரிய அளவிற்கு மக்களிடம் செல்வாக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த வருடத்தின் கூட்டுத்தொகை என்பது 7ஆக தான் வருகிறது. எனவே அதிர்ஷ்டம் அதனுடன் கூடிய மகிழ்ச்சியும் கிடைப்பதற்கு ஏற்றதொரு ஆண்டாக பார்க்கப்படுதுங்க 7 என்ற எண் கொண்டவர்களுக்கு. மேலும் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வியில நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக பார்க்கப்படுகிறது. கல்வியில எந்த விதமான பின்னடைவையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் அற்புதமான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஆண்டாக பார்க்கப்படுதுங்க. உங்களது உழைப்பிற்கேற்ற ஊதியம் மற்றும் விளைச்சல் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாக பார்க்கப்படுகிறது. கால்நடை வளர்ப்பு போன்ற விஷயங்களிலும் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய ஆண்டாக தான் அமைந்திருக்கிறது. சிக்கல் பெரிய அளவிற்கு இல்லை என்பதுதான் கிரகநிலைகள் இந்த 2023 உறுதிப்படுத்துவதால் மிக அதிக நன்மைகளை எதிர்பார்க்கலாங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற பல சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைவது என்பது மிக அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த வருடம் முழுவதும் குரு பகவான் யோககரமான வியாழன் மிக அற்புதமாக சஞ்சரிப்பதால் மிக அற்புதமான நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்பு பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது. 7 என்ற எண் கொண்டவர்களுக்கு திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம், வாழ்வில் அற்புதமான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஆண்டாக 2023 அமைகிறது என்பதில் சந்தேகமில்லை. மேலும் இந்த வருடத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான வருடமாக மாற்றிக்கொள்வதற்கு தினமும் மாலை வேளையில் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். மிகப்பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.